ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம குக்கிங்க்கெலாம் எல்லாருமே யூஸ் பண்ணுற மெஷரிங் கப் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். எல்லாருமே ஒரு கப்பு, அரை கப்பு அப்படிங்கிற அளவுகளில் சொல்லும்போது சில பேருக்கு கன்ஃபியூஷன் வருது. அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு கடைகளில் இந்த மாதிரி மெஷரிங் கப்பு நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இது இந்த மாதிரி சில்வர்லேயும் கிடைக்குது, பிளாஸ்டிக்லேயும் கிடைக்குது. நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பாருங்கள், நமக்கு பேக்கிங்லாம் இந்த மாதிரி தான் வந்திருந்து. இதில் இந்த மாதிரி ஒரு 4 கப்புகள் இருந்தது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். அது கூட நமக்கு 4 ஸ்பூன் இருந்தது. இந்த மாதிரி ஹூக் மாதிரி இருந்தது. நமக்கு எல்லாமே மிஸ் ஆகிராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹூக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், மொத்தம் இதில் 8 பொருள் இருந்தது. காமனாகவே மெஷரிங்க்கு இந்த அளவுகளில் தாங்க அளப்பாங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு அளவு பார்த்துடலாம். இதான் ஒரு கப்பு. இது பார்த்திங்கன்னா 250 ml கப்பு. அடுத்து அரை கப்பு, அதில் 125 ml அளவில் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1/3, இது 80 ml வரும். இந்த அளவுகளில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் காமனாகவே. அடுத்து வர்றது 1/4 கப்பு, 1/4, 60 ml கப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பூனு. இந்த ஃபஸ்ட்டு உள்ள பெரிய ஸ்பூன் பார்த்திங்கன்னா இது 1 டேபிள் ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூனு, அதுலேயே அரை டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் சொல்லி மொத்தம் நமக்கு 4 ஸ்பூன் வந்திருக்கு. இப்போ ஒரு கப்பு அளவில் நம்ம மாவுலாம் அளந்து எடுக்கிறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக அது 130 135 கிராமுக்குள்ளே இருக்கும். இப்போ அரை கப்பு 125 ml கப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இன்கேஸ் நம்ம மைதாவே அளந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 55 to 57 கிராம் இருக்கும். இதுதான் இந்த மெஷரிங் கப்பில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அளவுகள். இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு 267 ருபீஸு. இது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கு தரேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.